தற்போதைய அண்மை செய்தி. காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு 40.43 டிஎம்சி தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதனை தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். காவிரி ஆற்றிலிருந்து தமிழகத்திற்கு 40.43 டிஎம்சி தண்ணீர் திறந்துவிடக் கோரி கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை வாரியம் உத்தரவிட்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ஜூன் மாதம் திறந்துவிட வேண்டிய 9.91 டிஎம்சி தண்ணீரையும் ஜூலை மாதம் திறந்துவிட வேண்டிய 31.24 டிஎம்சி தண்ணீரையும் திறக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனை தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். டெல்லியில் நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆண்டன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஆண்டன், தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 40.43 டிஎம்சி தண்ணீரை திறந்துவிடக் கோரி கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை வாரியம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதில் வேறு என்னென்ன தகவல்கள் இடம்பெற்றிருக்கின்றன? முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சிவாமணி. அதாவது இந்த 40வது கூட்டம் தான் டெல்லியில் நடைபெறுது. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 2:30 மணிக்கு தொடங்கிய கூட்டமானது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இந்த கூட்டமானது நடைபெற்றது. சம்பந்தப்பட்ட மாநிலங்களான தமிழ்நாடு, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களுடைய பிரதிநிதிகள் ஹைபிரிட் முறையில் இந்த கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அவர்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள். எஸ்கே ஹால்டர் தலைமையில், அந்த ஆணையத்தினுடைய தலைவரான எஸ்கே ஹால்டர் தலைமையில் அந்த கூட்டமானது நடைபெற்றது. இதில் நான் பார்த்தது போல தற்பொழுது அணையில் இருக்கக்கூடிய நீர் இருப்பு உள்ளிட்ட அணைந்த நீர் மட்டம் உள்ளிட்டவை தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே தர வேண்டிய தண்ணீரை இந்த மாதம் மே மாதம் வரையில் தர வேண்டிய தண்ணீரை கர்நாடகா திறந்து விட்டு இருக்கிறதா என்பது தொடர்பாகவும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. அந்த கூட்டத்தில் தான் தற்போது கூட்ட நிலைமையில் மேட்டூர் அணைந்த நீர்மட்டம் 110.74 அடியாகவும் நீர் இருப்பு 79.508 டிஎம்சி ஆகவும் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இன்றைய கூட்டத்தில். அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டில் பருவமழையானது மே மாதம் 27ஆம் தேதி தொடங்கும் என கணிக்கப்பட்டிருப்பதாகவும், இந்த பருவமழையானது இயல்பை விட சற்று அதிகமாக இருக்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளதாகவும் இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் அடிப்படையில் இந்த தற்பொழுது தமிழகத்திற்கு ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் வழங்கப்பட வேண்டிய தண்ணீரை முறையாக எந்த தடையும் இன்றி திறந்துவிட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. அதாவது ஜூன் மாதத்திற்கு 9.19 டிஎம்சி தண்ணீர், ஜூலை மாதத்திற்கு 31.24 டிஎம்சி தண்ணீர், அந்த தண்ணீரை உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி அவர்கள் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இதன் அடிப்படையில் தற்பொழுது காவிரி நீர் மேலாண்மை ஆணையமானது கர்நாடகாவுக்கு அந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றது. உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பின்படி தமிழகத்திற்கு அவர்கள் தர வேண்டிய 40.43 டிஎம்சி தண்ணீர், அதாவது ஜூன் மாதத்திற்கு 9.19 டிஎம்சி தண்ணீரும் ஜூலை மாதத்திற்கு 31.24 டிஎம்சி தண்ணீரையும் முறையாக எந்த விதமான தடையும் இன்றி திறந்து விடுமாறு தற்பொழுது காவிரி நீர் மேலாண்மை ஆணையமானது கர்நாடகாவிற்கு உத்தரவிட்டிருக்கின்றது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஆண்டன்.